மிளகு ஜீரகம் வறுத்தலாம். ரசம் வைக்க போகிறோம். அந்த ரசத்துக்கு வந்து இந்த மிளகு ஜீரகத்தை வறுத்துட்டு நல்லா இடித்து போடலாம். ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். ஓகேங்களா? ரசத்துக்கே மெயின் முக்கியமான ஒரு பொருள்னால் அந்த மிளகு ஜீரகம் தாங்க. நல்லா வறுத்துட்டு க்ளீனாக இடித்து போடலாம். ஓகேங்களா? இந்த மிளகு ஜீரகம் இந்த சூடாக இடிச்சிங்கன்னா பொடியே ஆகிடும். ஓகேங்களா? நல்லா இடிச்சிக்கலாம். ரசம் செய்ய போகிறோம். அந்த பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். புளி கரைசல், அது பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள், கடுகலப்பு, ஒரு தக்காளி வந்து நல்லா க்ளீனாக கரைச்சி வச்சுருக்கோம். தேவையான அளவு இடித்த பூண்டு, கொத்தமல்லி, தேவையான உப்பு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், ஜீரக மிளகு வறுத்து இடிச்சது, கருவேப்பிலை கொத்து, இவ்வளோ தாங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. வந்து மண்பானை வச்சுருக்கோம். நல்லா சூடாகிடும். தாளிச்சிடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு போட்டுடலாம். இது பொரிஞ்சிச்சு. மிளகாய் போட்டுடலாம். அடுத்து இடித்த பூண்டு போட்டு நல்லா கலக்கிங்க. நல்லா வேகும். நீங்கள் கொத்தமல்லியும் போடாச்சு. அடுத்தது கருவேப்பிலை, அவ்வளோ போட்டாச்சு. இது மிளகு, ஜீரகம், உப்பு போட்டுடலாம். தக்காளி, ஏலக்காய், தக்காளி நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். புளி கரைசல், புளி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ புளி கரைசல் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் பருப்பு ஊற்றி பருப்பு வேக தண்ணி ஊற்றிடலாம். பருப்பு வேக தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்து கலருக்காக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படி களியெல்லாம் கலக்கி விட்டுங்க. ஒரு கொதி வந்தோன்னா எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு. 5 நிமிஷத்தில் கொதிச்ச உடனே இறக்கிடலாம். உப்பு காரம் வந்து கரெக்டாக செக் பண்ணிட்டு கொதிக்கிறதுக்கு முன்னாடி இறக்கினேன். ஓகேங்களா? ரசம் ரெடி ஆகிடுச்சிங்க. அந்த உப்பு காரம் செக் பண்ண கரெக்டாக இருக்குது. எல்லாமே போட்டோம். இப்போ லைட்டாக அப்புறம் கொதி வருது சைடில். இன்னும் லைட்டாக கொஞ்சம் கொதி வந்தோடனே அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்கக்கூடாது. கொதிச்சு அந்த வாசனைலாம் போயிடுன்னு சொல்லுவாங்க. மணலாம் போயிடுன்னு சொல்லுவாங்க. லைட்டாக அந்த சைடில் கொதி வருது பாருங்கள். நல்லா கொதிச்ச உடனே அப்படியே இறக்கிடலாம். ஓகேங்களா? பாருங்கள் சைடில் கொதி வருது. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட 2 நிமிஷம் கொதிக்கும் பாருங்கள். ஆஃப் பண்ணியாச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட லைட்டாக கொதிக்குது. 5 நிமிஷம் கொதிக்கும். அதனால ஃபஸ்ட்லேயே வந்து ஆஃப் பண்ணிட்டோம். ஓகேங்களா? கொதிச்சு முடியும். கரெக்டாக இருக்கும். இவ்வளோ இருந்தால் போதுங்க. இந்த அளவுக்கு பதம் இருந்தால் கரெக்டாக நம்ம இறக்கிடலாம். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. நீங்களும் பருப்பு ரசம் இதே போல் செஞ்சு பாருங்கள். வேறு லெவலில் டேஸ்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பருப்பு ரசம் இதே டேஸ்ட்டில் அதுமாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே, அவ்வளோதாங்க.